முழுமையாக கேளுங்கள், முழுமையாக இயங்குங்கள். ஒரு தியானத்தை செய்ய துவங்கினால், ஒரு பிராணாயாமத்தை செய்ய துவங்கினால் உங்களால் ஆன முழு முயற்சியோடும் செய்யுங்கள். ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் மெதுவாக ஒரு கண்ணை திறந்து பார்க்கறது, நான் என்ன பண்ணுறேன்னு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறது. நான் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டேங்க ஐயா, அதனால் நான் உட்காந்துருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. ஒருத்தர் அப்படி தான் கேட்டார் ஒரு தியானத்தில், ஒரு பிராணாயாமத்தப்போ மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து, நீங்கள் மட்டும் பண்ணாமல் சும்மா உட்காந்துட்ருக்கீங்க, என்னையே பண்ண சொல்கிறீங்கன்னு கேட்டார். எல்லா கிரியைகளுக்குள்ளும் ஆழ்ந்து முழுகுங்கள், ஆழ்ந்து கரைந்து உங்கள் உணர்வே மலர, உயிரே மலர, இந்த ஞான ரசவாதம் நடைபெறுவதற்கு அனுமதியுங்கள். இதுக்கு மேல எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல், அதாவது கவனச்சிதறலும் இல்லாமல் ஆழ்ந்து உள்வாங்க துவங்குங்கள். ஏன்னா உண்மையில் இந்த தொலைக்காட்சியினாலும் ரிமோட் கண்ட்ரோலாலையும் நாம் ஒரு விஷயத்தை கவனிக்கின்ற சக்தியை இழந்து விட்டோம். அதிகபட்சமாக 90 வினாடிகள், 1.5 நிமிஷம்தான் ஒன்று விஷயத்தை கவனிக்கிறோம். அதுக்குள்ள நமக்கு பிடிக்குது இல்லைன்னு பிளான் பண்ணுவோம். பிடிக்கலன்னு தோணுச்சுன்னா உடனே என்ன, டக் சேனல் மாற்றிடுவோம். இந்த சேனல் மாற்றி மாற்றி பழகி போய் மற்றவங்களோட பேசும்பொழுது கூட சேனல் மாற்ற ஆரம்பிச்சிடுறீங்க. அது எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க? கணவனோடையோ மனைவியோடய பேசிட்டு இருப்பீங்க, இது பிடிக்கலன்னா உடனே சேனல் மாற்றி ஆஃபீஸுக்கு போயிடுறீங்க. அப்படின்னா ஆள் இங்கே இருக்கீங்க, மனசு எங்கே போயிருது? ஆஃபீஸு. ஆஃபீஸில் பாஸ் பேசிட்டு இருக்காரு, அவர் பேசுறது பிடிக்கல அப்படின்னா உடனே என்ன பண்ணுறீங்க? சேனல் மாற்றிட்டு வீட்டில் இருக்கீங்க. மன ரீதியாகவும் சேனல் மாற்ற ஆரம்பிச்சிடுறீங்க. எத்தனை பேர் இதை கவனிச்சிருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில்? கை தூக்குங்க. இப்போ 4 நாளைக்கு சேனல் மாற்றாம, ஏன்னா பல நேரத்தில் இங்க நான் பேச மாட்டேன், உங்களுடைய ஒரு பாகம் இங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும். என்னையா என் வாழ்க்கையில் நடக்கிறத அப்படியே பார்த்தா மாதிரியே சொல்றாரு. பார்த்துட்டு தாங்கய்யா சொல்றோம், பார்த்தா மாதிரியே சொல்லலைங்கய்யா, பார்த்துட்டு தான் சொல்றோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் திரும்பி பார்க்க விரும்பாத விஷயங்களை பற்றி நான் பேசும் பொழுது சேனலை மாற்றிட்டு வேற எதையாவது பார்க்க போயிடுறது மனித மனத்தின் இயற்கை. தயவு செஞ்சு 4 நாளும் சேனல் மாத்துறதை விட்டுட்டு சேனல் மாத்தாம ஆழ்ந்து முழுமையாக ஈடுபடுங்கள், ஆழ்ந்து முழுமையாக கேளுங்கள், ஆழ்ந்து முழுமையாக உள்வாங்குங்கள். வாழ்க்கையில் எதுக்காகவோ உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. படுக்கிறதுக்கு பெட்ரூமை கட்டிக்கிறீங்க, பாத்ரூம் கட்டிக்கிறீங்க, பணம் வைக்கிறதுக்கு தனியாக ஒரு அறையை கட்டிக்கிறீங்க, பூஜை பண்ணுறதுக்கு ஒரு அறையை கட்டிக்கிறீங்க, ட்ராவல் பண்ணுறதுக்கு காரை உருவாக்கிக்கிறீங்க.
எந்தெந்த சூழ்நிலைக்காகவோ உங்களை தயார்படுத்திக்கிறீங்க. உடம்பு சரியில்லாமல் போனால் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணுறதுக்கு இன்சூரன்ஸ் கூட எடுத்து வச்சிடுறீங்க. ஆனால் கட்டாயமாக நம்ம எல்லார் வாழ்க்கையிலையும் வந்தே தீரப்போகின்ற, ஆனால் நாம் யாருமே நம்மை தயார்படுத்தி கொள்ளாத ஒரு நிகழ்வு மரணம் வந்தே தீரப்போகுது. யாருமே நம்ம அதுக்கு தயார்படுத்திக்கிறது இல்லை. தயார்படுத்திக்கிறதுக்கு சொல்லித் தருவதற்கும் நபர்கள் இல்லை. உங்கள் வாழ்க்கையின் எல்லா தருணங்களுக்கும் மரணம் உட்பட அனைத்திற்கும் தயார்படுத்துவதும் அனைத்தையும் முழுமையாக வாழ்வதற்கான ஞான தெளிவை அளிப்பதும் தான் இந்த 4 நாட்கள் செய்ய போறேன். அனுபவபூர்வமாக உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா தருணங்களையும் மரணம் உட்பட எதிர்கொள்வதற்கான தெளிவையும் ஞானத்தையும் வெறும் மூளையா இல்லை, எண்ணத்தால் இல்லை, அனுபவபூர்வமாக உங்களுக்கு அளிப்பது தான் இந்த நித்திய கிரியா யோக நிகழ்ச்சியினுடைய நோக்கம். பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான், கடையில் தூங்கினவங்க முதல் இழந்தார்கள், தியான வகுப்பில் தூங்கினால் வாழ்க்கையையே இழந்து விடுவீர்கள். அதனால் அது நடக்காமல் தூக்கம் தவிர்த்து முழுமையாக ஆழ்ந்து இந்த நிகழ்ச்சிக்குள்ள ஈடுபடுங்க. ஒரு கரும்பை முறுக்கி பிழிந்தால்தான் சாறு வரும், சாறை கொதிக்க வைத்தால்தான் சர்க்கரையாகும், வெல்லமாகும். நம்முடைய உடலையும் மனதையும் முறுக்கி பிழியத்தான் நம்முடைய சாறு தனியாகும், தேவையில்லாத சக்கை தனியாகும். சாறை கொதிக்க வைத்துத்தான் இனிமையான இனிப்பான ஞான வெல்லத்தை வாழ்க்கையில் உருவாக்க முடியும். நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு கிரியையுமே உங்களுடைய உணர்வையே உருக்கி உங்களை தூய்மையாக்குகின்ற ரசவாதம். மாணிக்கவாசக பெருமான் சொல்வார், ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி. ஊனை உருக்கி உள்ளொளியை பெருக்கும் அந்த சூக்ஷ்மம் தான் நித்திய கிரியா யோகா. வேற எந்த விதமான மனச்சிதறல்கள் கவனச்சிதறல்கள் இல்லாது ஆழ்ந்து சிறு செயலிருந்து பெரும் செயல் வரை எல்லாவற்றிலும் ஆழ்ந்து மூழ்கி கலந்து கொள்ளுங்கள். ஓ, காலையில் யோகாவா? அது சாமி வரமாட்டார்ப்பா. எங்கள் மகன் சொன்னார், எங்கள் டிஸ்ட்ரிக்ட் மகன் சொன்னார், சாமி வரமாட்டாராம். அது நம்ம மத்தியானம் மெதுவாக போய்கிட்டா போதும் அப்படின்னு அவாய்ட் பண்ணாமல், இந்த செஷனுக்கு போகலாம் அந்த செஷனுக்கு போக வேண்டான்னு முடிவு பண்ணாமல், தயவு செய்து முழு நிகழ்ச்சியிலும் கலந்து கொள்ளுங்கள். நான் யோகா பண்ணி முடிச்சிட்டேன், அதனால் நான் காலையில் வரலைன்னா பரவாயில்ல, ஆனால் நீங்கள் இப்போ தான் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. எந்த செஷனையும் மிஸ் பண்ணாமல், உண்மையில் பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சி வடிவமைச்சிருக்கிறதே எப்படி பண்ணியிருக்கேன், உங்கள் உணவு உறக்கம் எல்லாத்தையும் அருமையாக வடிவமைச்சிருக்கேன். கட்டாயமாக டயர்ட்னஸ்ஸே வராது. நீங்களாவே ஆடா போய் என்னப்பா பண்ண போகிறோம், இப்போ போகலன்னா நம்மளை என்ன கேட்க முடியும் அப்படின்னு
நீங்களாவே உங்களுடைய மனத்தடையினால் வராம விட்டால் உண்டே தவிர உண்மையில் உங்களுக்கு உடல் வலியோ டயர்ட்னஸோ இருக்கவே இருக்காது. ஏன்னா நிகழ்ச்சி அப்படித்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கு. சக்தி பொங்குகிற இடத்தில் டயர்ட்னஸுக்கு ஏது இடம், சோர்வுக்கு ஏது இடம்? சோம்பல் தனம் வேணா இருக்கலாம், அது உங்க விருப்பம். சோர்வு இருக்கவே முடியாது. சோர்வு இல்லாம பார்த்துக்கிறத நான் செய்ய முடியும், சோம்பல் தனம் இல்லாம பார்த்துக்கிறத நீங்க மட்டும்தான் செய்ய முடியும், வேற யாரும் செய்ய முடியாது. சோர்வு இல்லாம இருக்கிறத பார்த்துக்கிறது என்னுடைய பொறுப்பு, சோம்பல் தனம் இல்லாம பார்த்துக்கிறது உங்களுடைய பொறுப்பு. சோர்வு இல்லைன்னா கூட இப்போ போய் என்னப்பா பண்ண போகிறோம், உடப்பா அப்புறம் போய்க்கலாம். காலையில் 5 மணிக்கே எழுந்து வர சொல்கிறாங்க, எல்லாம் 8 மணிக்கு போகலாமப்பா அப்படின்னு நினைக்கிறது சோம்பல்தனம். சோம்பல் இல்லாது முழுமையாக ஆழ்ந்து நிகழ்வுக்குள் இணைந்து இந்த அனுபவத்தை உங்கள் பாகமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த அனுபவத்தை உங்களுடைய சொந்த அனுபவமாக மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மொத்த நிகழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படைகளை நீங்களே திரும்பி பார்த்து அவைகளை சீரமைத்துக் கொள்ளுகிற நிகழ்ச்சி. அதை உங்களுக்கு அனுபவமா மாத்துறதுக்கு தான் நான் இங்க இருக்கேன். உங்களுடைய பல கேள்விகளுக்கு விடையளிக்க போறேன், உங்களுடைய பல விடைகளை கேள்வி கேட்க போறேன், உங்களுடைய பல கேள்விகளுக்கு விடையளிக்க போறேன். நீங்க ஏற்கனவே வச்சிருக்கிற பல தவறான விடைகளை கேள்வி கேட்க போறேன். நிறைய தவறான விடைகளை வச்சிட்டு இருக்கீங்க. அந்த தவறான விடைகளை கேள்வி கேட்பதும் உங்கள் கேள்விகளுக்கு விடையளிப்பதும், இந்த இரண்டையும் தான் இந்த நிகழ்ச்சியில் பண்ண போறேன். நிறைய உடலை வளைத்து யோகமும், மனதை வளைத்து சிந்தனையும், உணர்வை வளைத்து உள் திரும்பி நோக்கலும் அக நோக்கலும் நிகழப்போகுது. எல்லாவற்றிலும் ஆழ்ந்து ஈடுபடுங்கள். ஆழ்ந்து மூழ்குபவர்களுக்கு மட்டும்தான் முழுமையான அனுபூதி மலர்கின்றது. எதுலேயுமே மேம்போக்காவே வாழுகின்ற மக்கள் இருக்காங்க பாருங்க, எதுலேயுமே மேம்போக்காவே தான் இருப்பாங்க. எதுலேயுமே மேம்போக்காவே தான் இருப்பாங்க. அந்த எதிலுமே மேம்போக்காக இருத்தல்ன்ற மனநிலையை ஒதுக்கி வைத்து எல்லாவற்றிலும் ஆழ்ந்து முழுகத் துவங்குங்கள். நான்கு நாட்களும் செல்போனை எல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு முழுசா கவனம் சிதறாமல் மனம் அத்தனை ஒன்றாக்கி இந்த நிகழ்ச்சிக்குள்ள முழுகிறது, ஒரு செஷனையும் மிஸ் பண்றதில்ல அப்படின்னு முடிவெடுத்துட்டவங்க எத்தனை பேர் கை தூக்குங்க. ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாமா? நமக்கு நாமே எடுத்துக்கலாமா? இது ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு கொடுக்குற உறுதிமொழி இல்லை, உங்களுக்கு நீங்களே கொடுத்துக்கிற உறுதிமொழி. கை தூக்குங்க. சம்பூர்த்தியுடனும் ஸ்ரத்தையுடனும் பொறுப்பெடுத்தலுடனும் இந்த 4 நாட்களும்
நித்திய கிரியா யோகா தியான முகாமிற்குள் ஆழ்ந்து மூழ்கி இதை என்னுடைய அனுபவமாக மாற்றிக்கொள்வேன் என்று எனக்கு நானே உறுதியளிக்கிறேன். ததாஸ்து. இப்போ அடுத்த வகுப்பு, அடுத்த செஷன் ரொம்ப லாங் செஷனாக இருக்க பொழுது, ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையின் அடிப்படையான பல விஷயங்கள் பற்றி ஆராய போகிறோம், திரும்பி பார்க்க போகிறோம். ஏன்னா அடுத்த செஷன் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான பாகமான மரணத்தை பற்றியது. தூங்குனீங்கன்னா வாழ்க்கையே இழந்துருவோம். அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். ஆனந்தமாக இருங்கள்.